கிட்டத்தட்ட 55 தம்பதியர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் 36 தம்பதியருக்கு மேலாக இந்த காலகட்டத்தில் கரு உருவாகிவிட்டது. சிலருக்கு குழந்தையே பிறந்து விட்டது. கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு பலம் இருக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருமித்த கருத்தோடு இத்தனை பேர் சேர்ந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு அந்த மனம் உருகி நீங்கள் கண்ணீர் மல்கி பிச்சை கேட்டு நிற்கிறீங்க பாருங்க சிவபெருமான் கிட்ட. அந்த நீங்கள் மனமுருகி கேட்கின்ற அந்த பிச்சை இறைவனின்பால் இரக்கத்தை பெற்று உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும். சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இதில் நிறைய பேருக்கு இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு தெரியும் நம்ம சிவ ஆலய பணியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, கடந்த ஆண்டும் மே மாதம் 1ஆம் தேதி மகவு அருள் வேள்வின்னு சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனை, குழந்தை இல்லாதவர்கள் அனைவரையும் திரட்டி ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்தோம். கிட்டத்தட்ட 55 தம்பதியர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் 36 தம்பதியருக்கு மேலாக இந்த காலகட்டத்தில் கரு உருவாகிவிட்டது. சிலருக்கு குழந்தையே பிறந்து விட்டது. அதாவது 36 பேருக்கு மேலாக பலனடைந்திருக்கின்றார்கள். மீதம் இருப்பவர்கள் மேபி இன்னும் சில காலம் கழித்து நடக்கலாம், தெரியவில்லை. எல்லாம் இறைவனுடைய அருள்தான். அன்பு நண்பர்களே, அதே போல் வருடா வருடம் நம்முடைய ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி புத்திர காமேஷ்டி யாகம், இப்படி சொன்னதான் நிறைய பேருக்கு தெரியும். அதை தமிழில் மகவு அருள் வேள்வி என்று கூறுவார்கள். அந்த மகவு அருள் வேள்வி இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, வருடா வருடம் மே 1ஆம் தேதியானால் இந்த மகவு அருள் வேள்வி நம்முடைய ஆலயத்தினுடைய பிரதான விழா அதுதாங்க, சரிங்களா? மக்கட்பேறு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமானினுடைய ஆலயத்தினுடைய பிரதான விழா இதுதான். இந்த மே 1ஆம் தேதி மீண்டும் இந்த ஆண்டிற்கான மகவு அருள் வேள்வி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு. அப்போ இது வந்து ஒரு யாகம் தானே, இது வந்து ஒரு பூஜை புனஸ்காரமாக மாறாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு பலம் இருக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகவு அருள் வேள்வியில் வேத மந்திரங்கள் முழங்க இறைவன் சிவபெருமானிடம் கண்ணீர் மல்கி, நல்லா புரிஞ்சுக்கிடணும், குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கண்ணீர் மல்கி எனக்கு ஒரு வாரிசை கொடுப்பா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பா, என் வயிற்றில் ஒரு புழு பூச்சியாச்சும் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்குறீங்க? ஒரு முறை இறைவன் சிவபெருமானை நம்பி களத்தில் இறங்கி பாருங்கள். எல்லாம் வல்ல இறை பேராற்றல். உங்கள் ஜாதகப்படி தோஷங்கள் இருக்கலாம், மருத்துவ ரீதியான ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம், அதை பற்றி நான் அறியேன். ஆனால் இறைவனின் கருணையின் மீது நம்பிக்கை கொண்டு உங்களுடைய மன பிரார்த்தனை தாங்க. ஒரே இடத்துல ஒரே விஷயத்தை அதிக பேர் சிந்திக்கின்ற பொழுது, அதுவும் அந்த வேத மந்திரங்கள் முழங்கி அந்த யாகத்தினுடைய ஜுவாலையில் வருகின்ற வெப்பத்தின் காரணமாக அந்த இடம் அப்படியே ஒரு நல்ல ஒரு உஷ்ண நிலையில் இருக்கும். கலசங்களுக்கு கீழாக, கோபுர கலசங்களுக்கு கீழாக ஒருமித்த கருத்தோடு இத்தனை பேர் சேர்ந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு அந்த மனம் உருகி நீங்கள் கண்ணீர் மல்கி பிச்சை கேட்டு நிற்கிறீங்க பாருங்க சிவபெருமான் கிட்ட. அந்த நீங்கள் மனமுருகி கேட்கின்ற அந்த பிச்சை இறைவனின்பால் இரக்கத்தை பெற்று உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும். அது எத்தனை தடைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆக உங்களுடைய மன பிரார்த்தனை, மனதின் உருக்கம், அந்த ஒரு நெகிழ்ந்த நிலையிலிருந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம். அவ்வாறு செய்கின்ற பொழுது குழந்தை பாக்கியத்தை இறைவன் தருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த அமைப்பினை வலுப்படுத்துவதற்காகவே கூட்டு பிரார்த்தனை, நம்ம தனிநபரை கூப்பிட்டு யாகம் பண்ண போகிறதுல கூட்டு பிரார்த்தனை தமிழகம் முழுக்கிலும் இருந்து குழந்தை இல்லாத தம்பதியர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து, ஏன்னா பதிவு செய்தாதாங்க இங்கே நம்ம அதற்கான கலசங்கள் எல்லாமே ரெடி பண்ணணும். முன்கூட்டியே பதிவு செய்து அதை பண்ணணுங்க. சரி, இந்த ஆலயத்தின் இந்த திருப்பூஜை எங்கு நடைபெற இருக்கிறது மகவு அருள் வேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயல் கிராமம், சோளிங்கர் வட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். நம்முடைய தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை, வேலூர்ல இருந்து பிரிச்சாங்க இல்லையா, அந்த ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டத்தை எடுத்த ஆயல் என்கின்ற ஒரு கிராமம் தாங்க. இப்போ புதுசாக வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்னு பிரிச்சாங்களே அந்த ராணிப்பேட்டை, அரக்கோணம் அருகாமையில், சரிங்களா? ஏன்னா தமிழகம் முழுக்கிலும் இருந்து நிறைய பேர் வருவீங்க. இதுக்கு கட்டணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த கட்டணத்தை வைக்கிறோம், இலவசமாக பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் புக் பண்ணிட்டு யாரும் வராமல் போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கலசங்கள் சில பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதற்கான மினிமம் சார்ஜ் வந்து பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா கோவில் நிர்வாகம் இப்போதைக்கு பெரிதாக ஒன்றும் வளரலை யாகம் பண்ணுகிற அளவுக்கு. பிற்காலத்தில் அது பார்ப்போம். இப்போதைக்கு போன வருடத்தை போலவே ஒரு தம்பதியருக்கு ரூபாய் 1000 அப்படிங்கிறத நம்ம 1000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிச்சிருக்கோம். இதை நீங்கள் செலுத்தி முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை சரியாக காலை 10 மணி அளவில் யாகம் தொடங்கிறோம். 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் யாகம் நடக்கும். அதன் பிறகு அந்த யாகத்தில் கலந்து கொண்ட தம்பதியர்களுக்கு காலையில் குழந்தை பாக்கியம் வேண்டும்னு சிவபெருமானிடம் யாகத்தில் பிரார்த்தனை வைத்து மாலை 4 மணி அளவுக்கு இறைவி பர்வதவர்தினி தாயாருக்கு வளகாப்பு நடைபெறும்.
காலையில் குழந்தை இல்லாத பெண்கள் கலந்துக்கிட்டீங்க, அவங்க அப்படியே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு நீங்கள் அப்படியே அந்த இதை செய்து வளகாப்பு செய்து அடுத்த வருடம் உங்களுக்கு எப்படி இப்போ நம்ம வளகாப்பு செய்கிறோமோ அதுபோல் எனக்கு அடுத்த வருடம் மே மாதம் வருவதற்குள்ள வளகாப்பு செய்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை. இந்த காலையில் யாகம், மாலையில் வளகாப்பு. நீங்கள் காலையில் 9 மணிக்குள்ளாக ஆலயத்திற்குள்ளாக வந்து விடணுங்க. கீழே இருக்கிற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக மேலும் ஏதேனும் தகவல்கள் தேவைன்னா தெரிஞ்சுக்கிடலாம். கீழே இருக்கிற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து நீங்கள் தாராளமாக இதில் கலந்துக்கிடலாம். ஒரு வாய்ப்பு இங்கே வந்தால் கிடைக்குமா கிடைக்காதா சார், இந்த வேள்வியில் கலந்துக்கிட்டால் குழந்தை கிடைச்சிடும் அப்படின்னா அது எனக்கு தெரியாதுங்க. இது குழந்தை பாக்கியத்தை வேண்டி நாம் இறைவன் சிவபெருமானிடம் கூட்டாக சேர்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்கள் எடுக்கிற பிச்சை உங்களுடைய மன உருக்கம், உங்களுடைய பிரார்த்தனை வலுவானால், இங்கே பாருங்க 55 பேர் கலந்து கொண்ட யாகத்தில் 36 பேருக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகி சிலருக்கு குழந்தைய பிறந்துருச்சு. வருடக்கணக்கில் குழந்தை இல்லாமல் இருந்தவங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? அவங்க மன பிரார்த்தனைக்கு ஏற்றாற்போல் இறைவன் நீங்கள் இங்கே வந்தால் கிடைச்சிரும்ல நான் உறுதி அளிக்கல. ஆனால் உங்களுடைய மன பிரார்த்தனை சரியாக இருக்குமானால், பலமாக இருக்குமானால், அது அந்த மகேசனை உருக்கி உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? அது எத்தடை இருப்பினும் ஆக வந்து கலந்துக்கிடுங்க. ஒரு முறை இறை பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை அந்த அளவுக்கு பலமானது. சரிங்களா? ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டம் ஆயல் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி தாயார் உடனுரை மக்கட்பேறு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் ஆலயம். மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை. முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். அதை பதிவு செஞ்சுட்டு காலையில் 9 மணிக்குள்ளாக இங்கே இருக்கணும். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, தம்பதியராக தான் கலந்துக்கிடணும். கணவனும் மனைவியுமாக தான் கலந்துக்கிடணும். கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டை தான் அணிந்து யாகத்தில் அமரணுங்க. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் அணிஞ்சுக்கிடுங்க. வேட்டி சட்டை தான் அணியணும். பெண்கள் புடவையில் தான் வரணும். இந்த சுடிதாரில் வர்றது, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வர்றது அப்படிலாம் கிடையாது. ஆண்கள் இந்த பேண்ட்டு போட்டுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது. ஆண்கள் வேட்டி சட்டையில் அமரணும், பெண்கள் புடவையில் தான் வரணும். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஆக கீழே இருக்கிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. சரிங்களா? ஒரு முயற்சி ஈசனை நோக்கி. எவ்வளவோ மருத்துவ செலவு செய்கிறீங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில். ஒரு முறை சுவாமி கிட்ட வந்து வேண்டி பாருங்களேன். நம்முடைய வேண்டுதல் உருக்கமாகவும் உண்மையாகவும் இருக்குமானால் அது எல்லாம் வல்ல அந்த உருத்திரனையும் உருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. மக்கட்பேறு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமானினை நம்பி ஒரு முறை மக்கட்பேறு யாகத்தில் கலந்து கொண்டு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை அடுத்த வருஷம் நீங்கள் சொல்லுவீங்க. சரிங்களா? இதன் மீது நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அனைவரும் பயன்பெறுங்கள். எல்லாம் வல்ல ஈசன் உங்களுக்கு அருள் புரியட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவன்.